ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அக்கரன்ஸ், நான் டிடெக்ஷன், அவுட்ஃப்ளோ, ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன். இந்த அஞ்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இந்த டிஃப்ரென்ஸை எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல பொது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். During root cause analysis, there will be a confusion for many of the persons that what is occurrence, non-detection, outflow, prevention and detection. நாம் ஏடி மெத்தடாலஜியை யூஸ் பண்ணும்போது ரூட் காஸை கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுப்போம். அப்போது சில பேருக்கு அக்கரன்ஸ்னா என்ன, நான் டிடெக்ஷன்னா என்ன, அவுட்ஃப்ளோனா என்ன, ப்ரிவென்ஷன்னா என்ன, டிடெக்ஷன் என்னென்னு சின்னதாக ஒரு டவுட் வர வாய்ப்பு இருக்குது. உங்களை நிறைய பேருக்கு அந்த டவுட்டும் வந்திருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் தான் நாம் எந்த அனாலிசிஸையும் கரெக்டாக பண்ண முடியும், கரெக்டான ஆக்ஷன்ஸையும் எடுக்க முடியும். இன்டர்வியூலையோ இல்லை கஸ்டமர் கேட்கும்போதோ நம்மளால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அக்கரன்ஸ். அக்கரன்ஸ்னால் என்ன? Occurrence refers to the specific cause for the happening of a defect during production. Quality point of viewல அக்கரன்ஸ்னா ஏதாவது ஒரு காசுனால ஒரு டிஃபெக்டோ இல்லை ப்ராப்ளமோ நடந்ததையோ இல்லை நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதையோ மீன் பண்ணோம். அந்த காசை தான் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்கரன்ஸ் காசுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேர்னிங் ப்ராசஸை எடுத்துக்கலாம். டேர்ன் பண்ணி வர வேண்டிய ராடோட ஸ்பெக்கு 10 ± 0.1 mm. பட் அந்த ராடோட ஹார்ட்னஸ் ஸ்பெசிஃபிகேஷனை விட அதிகமாக இருந்ததுன்னா டேர்ன் பண்ணும்போது ஓடி சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது 10.1 மேக்ஸிமமுக்கு பதிலாக 10.15 mm வரலாம். இந்த இடத்துல வந்து ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கிறது தான் காஸ். அதுதான் ஓடி அதிகமாக இருக்கிற டிஃபெக்டை, அதாவது ஓடி ஓவர் சைஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் அக்கரன்ஸ். இதனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து அனலைஸ் பண்ணும்போது ஹார்ட்னஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதுதான் அக்கரன்ஸ், அதுதான் அக்கரன்ஸ் காஸ். இப்போ உங்களுக்கு அக்கரன்ஸ்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து வாட் இஸ் நான் டிடெக்ஷன். நான் டிடெக்ஷன்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த inability of the current process controls or inspection method to identify the defect before it reaches to the next operation or the customer. நான் டிடெக்ஷன்னா எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டுபிடிக்கலை. ஒரு பார்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேயே நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த கண்ட்ரோல் வந்து ஃபெயிலியர் ஆகியோ இல்லை அந்த கண்ட்ரோல்ஸ் இன்னும் அடிக்கேட்டாக, அதாவது போதுமான அளவு இல்லாமல் இருந்தாலோ அந்த டிஃபெக்டையோ இல்லை என்ஜி பார்ட், அதாவது நாட் குட் பார்ட்டையோ அது டிடெக்ட் பண்ணாது, அடுத்த ஸ்டேஷனுக்கு பாஸ் பண்ண வச்சிரும். அதான் நான் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனியில் வந்து பார்ட்டை கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அது சாம்பிளிங் பேசிஸில் இருக்கலாம், இல்லை 100%ஆகவும் இருக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட செக் பாயிண்ட்டை ஆப்ரேட்டரோட ஓவர் சைட்னாலேயோ இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுற செக்கிங் மெத்தட் வந்து இன்னும் அடிக்கேட்டாக இருக்கிறதுனாலையோ செக் பண்ணாமல் ஏதாவது ஒரு டிஃபெக்ட்டு கஸ்டமருக்கு வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தான் நான் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது செக் பண்ணாமல் போகிறதையோ இல்லை செக் பண்ணியும் டிடெக்ட் பண்ணாததையோ நான் டிடெக்ஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் டிடெக்ஷன். அடுத்து வாட் இஸ் அவுட்ஃப்ளோ. அவுட்ஃப்ளோனா என்ன? அவுட்ஃப்ளோ ஆஃப் டிஃபெக்ட் டு கஸ்டமர் இஸ் த கண்டிஷன் வேர் எ ப்ராடக்ட் ஆர் காம்பனன்ட் கண்டெய்னிங் எ டிஃபெக்ட் passes through all manufacturing and inspection stages undetected and reaches the customer or end user. நாம் இதுக்கு முன்னாடி நான் டிடெக்ஷன்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது ஏதாவது ஒரு செக் பாயிண்ட்டை நாம் பார்க்காம விட்டாலோ இல்லை பார்த்தோம் அந்த டிஃபெக்டை நம்மளால் பிடிக்க முடியலைன்னா அது கஸ்டமருக்கு வந்து போயிடும். அப்போது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வரும். அப்போ கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கேட்பாரு, உங்கள் எண்ட்லேருந்து எங்களுக்கு ஏன் அவுட்ஃப்ளோ ஆச்சுன்னு கேட்பாரு. அதோட மீனிங் வந்து உங்கள் எண்டில் ஏன் டிடெக்ட் ஆகலை. அந்த டிடெக்ஷன் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே சில ஸ்டேஷன்ஸில் இருக்கலாம், இல்லை ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கலாம். பட் அதையும் மீறி அவங்களுக்கு போகும்போது ஏன் அவுட்ஃப்ளோ ஆச்சுன்னு கேட்பாரு. அதோட மீனிங் வந்து நம்ம டிடெக்ஷன் வந்து சரியில்லை, இதுதான் அதோட மீனிங். இப்போ உங்களுக்கு அவுட்ஃப்ளோனா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் டிடெக்ஷன் வந்து ஆக்ஷன், அவுட்ஃப்ளோ வந்து எஃபெக்ட். இந்த மாதிரி நீங்கள்
மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போவுமே மறக்காது. அடுத்து வாட் இஸ் ப்ரிவென்ஷன்? ப்ரிவென்ஷன்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்ஷன் டேக்கன் பை இம்ப்ரூவிங் ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸ், adding new methods or actions to prevent the occurrence of a failure cause or failure mode during production. இந்த ப்ரிவென்ஷன் வந்து அக்கரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏதாவது ஒரு காஸ்னால ஒரு டிஃபெக்டோ இல்லை ப்ராப்ளமோ கிரியேட் ஆகிறத நாம் அக்கரன்ஸ்னு பார்த்தோம். அதை நடக்காமல் தடுக்கிறதுக்கு எடுக்கிற ஆக்ஷன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே இருக்கிற ப்ராசஸ் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணியோ, அதாவது ஓகே மிஸ்டேக் ப்ரூஃபிங் இந்த மாதிரியான ப்ராசஸ் கண்ட்ரோல்ஸை இம்ப்ரூவ் பண்ணியோ, இல்லை ஏதாவது ஒரு புது மெத்தட் மூலமாகவோ, இல்லை வேறு ஏதாவது ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் எடுத்தோ அந்த காசை எலிமினேட் பண்ணி அந்த அக்கரன்ஸு நடக்காமல் தடுக்கிறத ப்ரிவென்ஷன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரிவென்ஷன் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரிவென்ஷன். அடுத்து வாட் இஸ் டிடெக்ஷன்? டிடெக்ஷன்னா என்ன? டிடெக்ஷன் ஆர் டிடெக்ஷன் ஆக்ஷன் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி இனிஷியேட்டட் ஆஃப்டர் ஐடென்டிஃபையிங் எ டிஃபெக்ட் aimed at enhancing the process capability or inspection method to detect future occurrences of that defect quickly, reliably and before shipment. டிடெக்ஷன் ஆக்ஷன்னா ஏற்கனவே ஒரு டிஃபெக்டோ இல்லை ப்ராப்ளமோ இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அதை இன்ஸ்பெக்ஷனில் பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, இல்லை புது இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி அந்த டிஃபெக்டை கஸ்டமருக்கு போகிறதுக்கு முன்னாடி குவிக்காகவும் எஃபெக்டிவாகவும் பிடிக்கிறது தான் டிடெக்ஷன் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது அக்கரன்ஸ் காசையும் கண்டுபிடிக்கணும், நான் டிடெக்ஷன் காசையும் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு ப்ரிவென்ஷன் ஆக்ஷனையும் டிடெக்ஷன் ஆக்ஷனையும் எடுக்கணும். எதுக்காக இந்த 2 ஆக்ஷன் எடுக்கணும்னா, சப்போஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டிடெக்ஷனில் பிடிச்சிடலாம், அதனால கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராது. ஏதாவது ஒரு ஆக்ஷன், அதாவது ப்ரிவென்ஷன் ஆக்ஷனோ இல்லை டிடெக்ஷன் ஆக்ஷனோ ரோபஸ்ட்டாக எஃபெக்டிவாக இருந்ததுன்னா ஒன்று டிஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகாது, சப்போஸ் அப்படியே கிரியேட் ஆனாலும் நம்மளோட டிடெக்ஷனை தாண்டி வெளியே போகாது, அதாவது கஸ்டமருக்கு அவுட்ஃப்ளோ ஆகாது. இதுதான் அக்கரன்ஸ், நான் டிடெக்ஷன், அவுட்ஃப்ளோ, ப்ரிவென்ஷன் அண்டு டிடெக்ஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வாட் இஸ் அக்கரன்ஸ், நான் டிடெக்ஷன், அவுட்ஃப்ளோ, ப்ரிவென்ஷன் அண்டு டிடெக்ஷன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.